ஓகே. ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம். ஸோ இதுதான் பார்க்க போறோம். 1994ல கொண்டு வந்த ஆக்ட். ஸோ இதுல நமக்கு ஸ்கூல் புக்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 பாயிண்ட் கொடுத்துட்டு அப்படியே அதோட ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து இது டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன்னா இப்போ ரீசெண்டா அந்த குரூப் 1 எக்ஸாம்லயும் சரி, குரூப் 2 எக்ஸாம்லயும் சரி இந்த கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதனால பார்க்கலாம். ஸோ இப்போ குரூப் 2ல என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் தான் ஸ்க்ரீன்ல விசிபிள் ஆகுது பாருங்க. ஸோ கீழ்கண்ட தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் 1994 தொடர்பானவற்றுள் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 3 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இச்சட்டத்தின் 2ஆம் அத்தியாயம் கிராம சபை தொடர்பானது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. செகண்ட் வந்து இதன் 7ஆம் அத்தியாயம் வரி விதிப்பு மற்றும் நிதி தொடர்பானது. அண்ட் தேர்டு பாத்தீங்க அப்படின்னா இதோட 12வது அத்தியாயம் அப்படிங்கறது அபராதங்கள் தொடர்பானது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த 3 பாயிண்டும் பாத்தீங்கன்னா சாப்டர் அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ நம்ம வந்து சப்போஸ் இதை பத்தி நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம என்ன நினைச்சிருப்போம்னா மேபி இது ஆர்டிகல் பத்தி கொடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் நினைச்சிருப்போம். பட் இதுல இந்த 1994 ஆக்டுக்கு கீழே வந்து நிறைய சாப்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு 13 சாப்டர்ஸ் அப்படிங்கிறது கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன, இது வந்து எப்படி இந்த தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். ஸோ பார்த்துட்டு கடைசியா இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது ஸ்கிரீனோட ரெக்கார்ட் ஆகுதா? ஆமா, ஸ்கிரீன் விசிபிளா இல்லையா? இல்ல விசிபிள் ஆகுது. இல்ல அதோட தான் ரெக்கார்ட் ஆகும்னு கேட்குறேன். ஆமா ஃபுல்லா ரெக்கார்ட் ஆகும். சரி ஓகே. ஓகே. ஸோ ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அப்படின்னு தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம். அப்போ பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இங்க வர்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து சென்ட்ரல்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்ப சென்ட்ரல்ல கொண்டு வர்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லயே அது வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992ல கொண்டு வந்தது அப்படியே இம்ப்ளிமெண்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ ஃபர்ஸ்டா இதுக்காக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு கமிட்டி அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கமிட்டியோட நேம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பல்வந்த் ராய் மேத்தா அப்படிங்கிற ஒரு குழு. ஓகேவா. ஸோ 1957ல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த குழுவை தான் என்னன்னு சொல்லுவோம்னா பஞ்சாயத்து ராஜ் அமைப்போட ஒரு மகா சாசனம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இந்த 1957ல ஃபர்ஸ்டா இந்த பல்வந்த் ராய் மேத்தா குழு கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடியே வந்து அதுக்கான நிறைய ஒரு திட்டங்கள் பணிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆக்டும் கொண்டு வரப்படுது. ஸோ 1952ல பாத்தீங்கன்னா சமூக மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. 1953ல எடுத்துட்டீங்கன்னா தேசிய விரிவாக்க பணிகள் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. ஸோ நான் இதோட நோட்ஸ் வந்து கொடுக்கல. நம்ம வந்து தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் தான் பார்க்க போறனால அதோட நோட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இந்த நோட்ஸ் வந்து ஜஸ்ட் நான் இது வந்து உங்களுக்கு சொல்றேன் அது எப்படி எவால்வேட் ஆகி வந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் நான் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் இந்த டாபிக் உள்ள போய்க்கலாம். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சமூக மேம்பாட்டு திட்டம் 1952ல கொண்டு வரப்படுது. 1953ல தேசிய விரிவாக்க பணிகள் நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் 1957ல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பல்வந்த் ராய் மேத்தா குழு அப்படிங்கிறது அமைக்கப்படுது. ஸோ இவங்க குழுவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை அப்படிங்கிறத பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. ஸோ கிராம அளவுல, வட்டார அளவுல, மாவட்ட அளவுல அப்படின்னு சொல்லி 3ஆ ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க. கிராம அளவுல எடுத்துட்டீங்க அப்படின்னா கிராம பஞ்சாயத்து, வட்டார அளவுல எடுத்துக்கிட்டா பஞ்சாயத்து சமிதி, மாவட்ட அளவுல எடுத்துட்டா ஜில்லா பரிஷத் அப்படின்னு சொல்லி 3ஆ நம்மளுக்கு கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. 3 டயர் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்புறமா நமக்கு நிறைய கமிட்டிஸ் அப்படிங்கிறது வரிசையா போடப்பட்டிருக்கும். ஸோ அசோக் மேத்தா குழு ஆகட்டும், அதுக்கப்புறம் GVK ராவ் குழு ஆகட்டும். சொல்லுங்க. புரியலீங்க. ஸ்கிரீன் தெரியல. ஓகேங்க. ஸோ ஸ்கிரீன் வந்து சுத்தமா விசிபிள் ஆகலீங்களா? இப்போ கிளியரா இருக்குது. ஓகே. ஓகேங்க. சரி, கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க. ஓகேங்க. ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பல்வந்த் ராய் மேத்தா குழு சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து அசோக் மேத்தா குழு. ஸோ அசோக் மேத்தா குழு பாத்தீங்க அப்படின்னா
1977 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் ஜிவிகே ராவ் குழு அப்படிங்கிறது 1985 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கு இடையில வந்து இன்னும் தண்டுவாலா குழு, ஸோ இந்த மாதிரி குழுக்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி மெயினா வந்திருக்கும் அப்படின்னா எல்எம் சிங்வி கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எல்எம் சிங்வி குழு அப்படிங்கிறது 1986 வந்து இந்த கமிட்டி போட்டிருப்பாங்க. இவங்க கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் தான் நமக்கு ஃபைனலைஸ் ஆகி பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அப்படிங்கிறத 1992 நிறைவேற்றி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 1992 யாரு பிரைம் மினிஸ்டரா இருந்திருப்பாங்க? நரசிம்மராவ். ஓகே, நரசிம்மராவ். ஸோ அவரோட கவர்மெண்ட் தான் வந்து இதை வந்து நிறைவேற்றி நடைமுறைப்படுத்தி இருப்பாங்க. ஸோ என்னென்ன சட்ட திருத்தங்கள் இதுல கொண்டு வந்திருப்பாங்க? 73rd 74 எஸ், 73rd 74th அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க இந்த 1993 ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ ஆக்சுவலா 1992 நிறைவேற்றப்பட்டு 1993 குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கி நடைமுறைக்கு வந்திருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அந்த 73வது சட்ட திருத்தத்தை பேஸ் பண்ணி தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அப்படிங்கிறத 1994 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 1994 கொண்டு வந்த சட்டத்துல மெயினா பார்த்தோம் அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கான ஒரு புதிய சட்டமா தான் இது இருந்திருக்கும். ஸோ மெயினா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எதுக்காக இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்கு இருக்கலாம். ஸோ சென்ட்ரல்லையே எல்லா பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் எல்லாம் போட்டுட்டாங்க. இதை தாண்டியும் எதுக்கு இப்படி லோக்கல் பாடி அப்படிங்கிறத கொண்டு வரணும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு எடுத்துட்டா நமக்கு வந்து எப்பவுமே இந்த டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அதிகாரங்களை பகிர்ந்து கொடுக்கறது. ஸோ இப்போ சென்ட்ரல் லெவல்ல மட்டும் அதிகாரம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எல்லா இடத்தையுமே வந்து மேனேஜ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான் அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்ப ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கறப்ப என்ன ஆகும், அதுக்கு அந்த ரீசனை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஸ்டேட்டு, ஸோ இந்தியா அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரி, அதுல 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்களா ஏன் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக தான் பிரிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் கவர்மெண்ட் கொண்டு வர எல்லா ஸ்கீம்ஸும் எல்லாரையும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ரீசன்ல தான் இந்த உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிற ஒண்ணுமே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த பவர் டீசென்ட்ரலைசேஷன், அதிகார பகிர்வு அப்படிங்கிறதுல தான் உள்ளாட்சி அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ இந்த நம்ம தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1994 கொண்டு வந்ததுல சில சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கிறது ஓவராலா புக்ல கொடுத்திருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த பாயிண்ட் தான் இங்க மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். என்னென்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா 3 அடுக்கு அமைப்பு அப்படிங்கிறது காணப்படுது. ஸோ அதுக்கப்புறம் கிராம சபை அப்படிங்கிறது நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்தை நிறுவுறாங்க. அதுக்கப்புறம் நிதி ஆணையத்தை நிறுவுதல், மக்கள் தொகைக்கு ஏற்ற விகிதத்துல SC ST இவங்களுக்குமே வந்து ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. பெண்களுக்கு 1/3 ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. மாவட்ட திட்டக்குழுக்கள் அமைத்தல். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு ஸ்கூல் புக்ஸ்ல வந்து ஓவராலா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம அதை இன்னும் டீட்டெயிலா பார்த்துட்டு இது என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்டா நம்ம மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 1950 கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா 1958 மதராஸ் பஞ்சாயத்து சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. 50 கொண்டு வந்தது மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம், 58 கொண்டு வந்தது மதராஸ் பஞ்சாயத்து சட்டம் அப்படிங்கிறதும் மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் அப்படிங்கிறதும் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இந்த 58. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு கல்வெட்டு அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸ் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். எந்த கல்வெட்டுல இந்த உள்ளாட்சி அமைப்பு பத்தின அந்த முறைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும்? எஸ், உத்திரமேரூர் கல்வெட்டு. ஸோ எந்த கிங்கோடது அது? எஸ், முதலாம் பராந்தக சோழனோட தான் அந்த உத்திரமேரூர் கல்வெட்டு. ஸோ அதுல என்ன முறை பத்தி சொல்லியிருப்பாங்க? குடவோலை முறை மேம். அதாவது சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்க. ஓகே, அப்போ எல்லாரோட பேரையும் எழுதி அதுல போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா
ஒரு சின்ன பையனை விட்டு அதுல இருந்து ஒரு பேரை எடுக்க சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து செலக்ட் பண்ணதா சொல்லுவாங்க. ஸோ இந்த குடவோலை முறை பத்தி எந்த ஒரு சங்க இலக்கிய நூல வந்து காணப்படுது? ஒரு 8 தொகை நூல்ல வந்து இந்த குடவோலை முறை பத்தி சொல்லியிருப்பாங்க. எந்த நூல்? அகநானூறா? கரெக்ட். அகநானூர்ல சொல்லியிருக்காங்க குடவோலை முறை பத்தி. இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகே, இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இப்படி குடவோலை முறை இருந்திருக்கு. அப்பவே வந்து உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாம் எல்லாரும் நிர்வகிச்சுட்டு தான் இருந்தாங்க. எதுக்காக இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ஊர்லயே இந்த மாதிரி ஒரு இந்த கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் அதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த குடவோலை முறையிலேயே அதுல நிக்கணும் அப்படின்னா சர்டைன் கண்டிஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ 35 வயசுல இருந்து 70 வயசுக்குள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காசு இருக்கிறவங்களா இருக்கணும். அவங்களுக்கு வந்து அந்த சொசைட்டில ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் நிறைய சர்டைன் கண்டிஷன்ஸ் வச்சிருப்பாங்க. அப்போ இதுல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த அதிகாரத்துல இருந்து அதை எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஒரு ஒழுங்குமுறை அப்படிங்கிறது இருந்திருக்காது. ஓகேங்களா? ஸோ அதை எல்லாம் மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு இதுவா மேம்பாடு பண்ணி கொண்டு வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா இந்த மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் அப்படிங்கிறது 1950ல கொண்டு வராங்க. எகெயின் மதராஸ் பஞ்சாயத்து சட்டம் 1958ல கொண்டு வராங்க. ஸோ இங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நமக்கு சென்ட்ரல் லெவல்ல ஆல்ரெடி பார்த்த மாதிரி 73வது சட்ட திருத்தம் 1992ல நிறைவேற்றப்பட்டு கொண்டு வரப்படுது. ஸோ அது அங்க கொண்டு வந்ததுமே அதை பேஸ் பண்ணி நம்ம தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 94ல வந்து நடைமுறைப்படுத்தப்படுது. ஸோ 22 ஏப்ரல் 1994ல தான் வந்து இதுக்கு ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 1994ல கொண்டு வந்த ஆக்ட் வந்து 1958ல ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க இல்லையா, மதராஸ் பஞ்சாயத்து சட்டம் அப்படிங்கிறது, அதோட ஒரு மறு வடிவம் தான் 1994ல கொண்டு வரப்பட்ட இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம். ஸோ அப்போ இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்புல 3 அடுக்கு அப்படிங்கிறது காணப்பட்டுச்சு. ஸோ என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிராம அளவு, ஓகேங்களா, வில்லேஜ், அடுத்தது இன்டர்மீடியேட், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஓகேவா? ஸோ வில்லேஜ், இன்டர்மீடியேட், டிஸ்ட்ரிக்ட் லெவல், அதாவது கிராமம், இடைநிலை, இன்னொன்று வந்து மாவட்ட அளவிலான அமைப்பு. ஸோ இந்த 3 கேட்டகரியா இருக்குது இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான வரையறைகள். ஸோ இந்த தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1994ல முக்கியமான டெஃபினிஷன்ஸ் எல்லாம் எந்த செக்ஷன்ல இருக்கு அப்படிங்கிறது கேட்கலாம். ஸோ எந்த செக்ஷனுக்கு கீழே இருக்கு அப்படின்னா பிரிவு 2க்கு கீழே இருக்குது. ஸோ கார்த்திக் கொஞ்சம் அதை ஸ்க்ரால் பண்ணுங்க. ஓகே, இம்பார்ட்டன்டான டெஃபினிஷன்ஸ் எல்லாமே இந்த செக்ஷன் 2 பிரிவு 2ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்ஷன் 2ல பாத்தீங்க அப்படின்னா அப்படி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இந்த பஞ்சாயத்து பிரிவு, கிராம பஞ்சாயத்து பிரிவு, பஞ்சாயத்து ஒன்றியம் பிரிவு, இந்த மாதிரி கேட்டகரிஸ் பண்ணியிருக்காங்க. இதுல எந்தெந்த செக்ஷன்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, செக்ஷன் 2 அதுல சப்கிளாஸ் 21 அப்படிங்கிறது கீழே கிராம பஞ்சாயத்து, பஞ்சாயத்து ஒன்றியம், மாவட்ட பஞ்சாயத்து, அந்த 3 லெவல் சொன்னோம் இல்லையா, வில்லேஜ், இன்டர்மீடியேட், டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஸோ அது 3ம் எதுக்கு கீழே வருது அப்படின்னா இந்த செக்ஷன் 2 சப்கிளாஸ் 21க்கு கீழே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்னன்னா கிராம பஞ்சாயத்து பிரிவு செக்ஷன், அதாவது செக்ஷன் 2 சப்கிளாஸ் 37 அப்படிங்கிறது. ஸோ இதுல வருவாய் கிராம குழுவிற்கு பொறுப்பான ஒரு பஞ்சாயத்து அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த அதாவது ஒரு வருவாய் கிராமம் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு குழு அப்படிங்கிறது நியமனம் பண்ணியிருப்பாங்க. அந்த குழுவுக்கு பொறுப்பா இருக்கிற ஒரு பஞ்சாயத்தை குறிக்கிறது தான் இந்த செக்ஷன் சப்கிளாஸ் 37 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாயத்து ஒன்றியம் செக்ஷன் 2 சப்கிளாஸ் 23. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பஞ்சாயத்து குழுவை கொண்ட ஒரு சுயராஜ்ய அமைப்பு. ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்ட பகுதியில இருக்கும். ஓகேவா? பஞ்சாயத்து குழு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இருக்கும். அதை சொல்றதுதான் இந்த சப்கிளாஸ் 23 அப்படிங்கிறது. ஸோ
டிபிஎஸ்பில எந்த ஆர்டிக்கல் வந்து இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து பத்தி சொல்லும்? 40 மேம். 40. ஓகே, ஆர்டிக்கல் 40 அப்படிங்கிறது தான் சொல்லும். ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட பஞ்சாயத்து பிரிவு 2 சப்கிளாஸ் 9. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டோட ஒவ்வொரு பஞ்சாயத்து மாவட்டத்துக்கும் இன்னொரு பஞ்சாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் இந்த பிரிவு 2 சப்கிளாஸ் 9ல சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது கிராம சபையை பத்தி சொல்றது. ஸோ கிராம சபையை பத்தி செக்ஷன் 2 சொல்லுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதுல எந்த சப்கிளாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13வது சப்கிளாஸ் தான் வந்து சொல்லுது. ஸோ இதுல வந்து வாக்காளர் பட்டியல்ல பதிவு செய்யப்பட்ட மக்கள் குழு அப்படிங்கிறது. ஸோ நமக்கு தெரியும் ஒரு கிராம சபை அப்படிங்கிறது நடக்குதுன்னா அதுல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அந்த கிராமத்துல 18 வயசுக்கு மேற்பட்டவங்க, அந்த ஓட்டர் லிஸ்ட்ல யாரோட பேரெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாருமே அந்த கிராம சபையில பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதை பத்தி சொல்றதுதான் இந்த சப்கிளாஸ் 13 அப்படிங்கிறது. ஓகே, தமிழ்நாட்டுல எத்தனை நாள் கிராம சபை கூட்டம் அப்படிங்கிறது நடைபெறும்? 6 days மேம். 6 நாட்கள். எஸ், 6 நாட்கள் நடைபெறும். ஓகே, ஸோ எந்தெந்த டேஸ் எல்லாம் நடக்கும்? ஜனவரி 26, மார்ச் 22, மே 1, அப்புறம் ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2, நவம்பர் 1. ஓகே, சூப்பர். மார்ச் 22 என்ன தினம்? உலக நீர் தினம், தண்ணீர் தினம். ஓகே, நவம்பர் 1 உள்ளாட்சி தினம், தமிழ்நாடு உள்ளாட்சி தினம். எஸ், உள்ளாட்சி தினம். ஸோ இந்த 6 நாளும் தான் வந்து கிராம சபை அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல நடக்குது. ஓகே, கிராம சபை பத்தி சொல்ற ஆர்டிக்கல் பொதுவா 243B. கிராம சபை அப்படிங்கிறது இந்த டேஸ்ல நடக்கும் அப்படிங்கிற சொல்ற ஆர்டிக்கல் 243A. சோ 240 ஓகே மேம். ஏ. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தலைவர் பிரிவு. ஸோ இந்த தலைவர் பிரிவு அப்படிங்கிறது செக்ஷன் 2 சப்கிளாஸ் 3ல சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, 3 கேட்டகரி சொன்னோம் இல்லையா, வில்லேஜ், இன்டர்மீடியேட், இன்னொன்று டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த 3 லெவல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களை பத்தி சொல்றது தான் வந்து இந்த செக்ஷன் 2 சப்கிளாஸ் 3. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாயத்து கிராமம் செக்ஷன் 2 சப்கிளாஸ் 25 அப்படிங்கிறது. இது வந்து வருவாய் கிராமம் அப்படிங்கிறத பத்தி சொல்லுது. ஸோ ஆல்ரெடி வந்து வருவாய் கிராமம் பார்த்திருப்போம். பட் அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த வருவாய் கிராமத்துல ஒரு குழு அப்படிங்கிறது பஞ்சாயத்துக்கு பொறுப்பா இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இது என்னன்னா வருவாய் கிராமம் ஒண்ணு இருக்கும், அதுல ஒரு பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்து அப்படிங்கிறதும் அதுல உள்ளடங்கி இருக்கும் அப்படிங்கிறத இதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க செக்ஷன் 25. ஸோ அந்த பஞ்சாயத்தை மென்ஷன் பண்றது எதுனா செக்ஷன் 37. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த செக்ஷன் 2க்கு கீழே வர்ற இம்பார்ட்டண்டான வரையறைகள் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994ல கொண்டு வந்தாங்க இல்லையா? ஸோ அது வந்து ஒவ்வொரு வருஷமுமே அதுல ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா 2024ல பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 2024ல இப்போ ரீசெண்டா பண்ணினது. ஸோ அது கடைசியில பார்க்கலாம் என்னென்ன திருத்தங்கள் அதுல இம்பார்ட்டண்டா கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத. அதுக்கு முன்னாடி 2019ல ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 94ல இருந்தே பாத்தீங்கன்னா 95ல 96ல 97ல அந்த மாதிரி வருஷம் ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட் ஒவ்வொரு திருத்தங்கள் அப்படிங்கிறது அதுல நிறையவே ஆட் பண்ணிட்டே வந்திருப்பாங்க. ஓகே, இப்போ இதுல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா எத்தனை சாப்டர்ஸ் இருக்குன்னா 13 சாப்டர்ஸ் அப்படிங்கிறது இதுல இருக்குது. ஓகே, ஸோ என்னென்ன சாப்டர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ப்ரிலிமினரி. ஸோ ஒரு முதல் நிலை தொடர்பான ஒரு சாப்டர், அதை தான் வந்து சாப்டர் 1 சொல்லுது. ஸோ சாப்டர் 2ல வந்து கிராம சபை. ஸோ இது இந்த கிராம சபை வந்து இதுல வந்து கவர் ஆகுறது இந்த செக்ஷன் 3 அப்படிங்கிறது இதுல வந்து கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ சாப்டர் 2 செக்ஷன் 3 அப்படிங்கிறது இதுல வரும். அடுத்தது சாப்டர் 3 எடுத்துட்டீங்க அப்படின்னா கிராம பஞ்சாயத்து, பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில்,
அண்ட் மாவட்ட பஞ்சாயத்து உருவாகிறது. ஸோ இது இந்த 3 விஷயங்களையும் பத்தி சொல்றதுதான் சாப்டர் 3ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது சாப்டர் 4 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா தேர்தல் தொடர்பான குற்றங்கள். ஸோ ஏதாவது அஃபென்சஸ் இருக்கு, இப்போ எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணும்போது அது ரிலேட்டடா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஆகுது, ஏதாவது அஃபென்சஸ் நடக்குது அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த சாப்டர் 4க்கு கீழே ஹேண்டில் பண்ணுவாங்க. சாப்டர் 5ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அதிகாரம் மற்றும் பணிகள். ஸோ பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது இது வந்து யாரோட ரிலேட் ஆகி வரும் அப்படின்னா அந்த அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, நிர்வாகிகள். ஸோ அவங்களோட ரிலேட்டட் ஆகி வர்றதுதான் இந்த சாப்டர் 5 அப்படிங்கிறது. அடுத்தது சாப்டர் 6. ஸோ சாப்டர் 6ல வந்து செயல்முறை. ஸோ செயல்முறை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு எலெக்ஷன் வருது, இல்லை வேற ஏதாவது பஞ்சாயத்துல சில விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா ஒரு கமிட்டி அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த கமிட்டிஸ் ஃபார்ம் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த செயல்முறை அப்படிங்கிறது கீழே வரணும். இங்கிலீஷ்ல வந்து ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து செக்ஷன் 96 இந்த கமிட்டிஸ் பத்தி சொல்றது செக்ஷன் 96ல வந்து வரும். சாப்டர் 6 செக்ஷன் 96. அடுத்தது சாப்டர் 7. ஸோ இந்த சாப்டர் 7ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பஞ்சாயத்து உருவாக்கம், அதோட ஆற்றல் மற்றும் அதிகாரங்கள், இது 3மே வந்து சாப்டர் 7க்கு கீழே கவர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 8. இதுல என்ன இருக்கும் அப்படின்னா கிராம பஞ்சாயத்து, பஞ்சாயத்து யூனியன், மாவட்ட பஞ்சாயத்து, இந்த 3 லெவல் இருக்கும் இல்லையா, வில்லேஜ், இன்டர்மீடியேட், டிஸ்ட்ரிக்ட் லெவல். இதுல இருக்கக்கூடிய அதிகாரங்கள், பணிகள், ஸோ ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே இந்த சாப்டர் 8க்கு கீழே கவர் ஆகும். சாப்டர் 9ல என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரி மற்றும் நிதி. ஓகேவா? ஸோ டாக்ஸஸ் அண்ட் ஃபினான்ஸ். ஸோ இது வந்து சாப்டர் 9ல வரும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டாக்ஸ், ஃபினான்ஸ் எல்லாம் எந்த சாப்டர் அப்படின்னா சாப்டர் 9. அடுத்தது சாப்டர் 9A. ஸோ இந்த 9Aல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வர்த்தகம், தொழில், வேலை மீதான வரி. ஸோ இது 3மே வரும். அதாவது ட்ரேடு, ப்ரொஃபஷன், அதுக்கப்புறம் அது நம்ம செய்கிற ஒர்க்கு மேலெல்லாம் டாக்ஸ் அப்படிங்கிறது போடுவாங்கல்ல, அது எல்லாமே 9A அப்படிங்கிறதுக்கு கீழே வரும். அடுத்தது 10ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்ட்ரோலிங் அத்தாரிட்டிஸ், கட்டுப்பாட்டு அதிகாரிகள் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு கீழே தான் ஒரு ஆஃபீஸர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது இல்லை ரிமூவ் பண்ணுறது. இப்போ வந்து ஒரு சேர்மன் ஆகட்டும் இல்லை ஒரு பிரசிடென்ட் ஆகட்டும் யாராச்சும் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சாப்டர் 10க்கு கீழே தான் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நடக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த சாப்டர் 10ன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ அதில் வந்து இந்த ரிமூவல் ஆஃப் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், சேர்மன், வைஸ் சேர்மன் ஆர் மெம்பர் கன்விக்டட், இது அண்டர் செக்ஷன் 246A. ஓகேங்களா? 246A அப்படிங்கிற செக்ஷனுக்கு கீழே இதை வந்து ரிமூவ் பண்ணும், இவங்களை எல்லாரையும் ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி சொல்கிற செக்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா செக்ஷன் 210A அப்படிங்கிறது தான் அந்த ரிமூவல் பற்றி சொல்கிற செக்ஷன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது ரொம்ப முக்கியம். செக்ஷன் 210A. ஸோ அதுக்கு கீழே 246A அண்டர்ல இவங்க எல்லாரையும் ரிமூவ் பண்றாங்க. அடுத்தது செக்ஷன் 214. இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டிசொல்யூஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத். ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்தை வந்து நீக்கிறது, அதை பத்தி சொல்றது தான் செக்ஷன் 214. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சாப்டர் 11. ஸோ சாப்டர் 11ல என்ன சொல்றாங்கன்னா லைசன்சஸ் அண்ட் பெர்மிஷன்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறாங்க இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு அமைப்பு அமைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து லைசன்ஸ் வாங்குறது, ஸோ பெர்மிஷன்ஸ் கொடுக்கறது. ஸோ இது எல்லாமே சாப்டர் 11க்கு கீழே கவர் ஆகும். ஸோ எந்த செக்ஷன்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 241க்கு கீழே வரும். ஸோ ஓகே. ஸோ இந்த இதுல வந்து செக்ஷன் 241 என்ன சொல்லுதுன்னா டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி அப்படிங்கிறத பத்தி சொல்லக்கூடியது. ஸோ பிளானிங் கமிட்டி ஆர்டிக்கல் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பஞ்சாயத்து ராஜ்ல பிளானிங் கமிட்டி ஆர்டிக்கல் நகராட்சி அமைப்புகள்ல வரும். மாவட்ட திட்டக்குழு அப்படிங்கிறது ZD. ஓகே, ZD வரும். ஆமா, கரெக்ட். ஸோ மாவட்ட திட்டக்குழு, பெருநகர திட்டக்குழு ரெண்டும். ZD வந்து மாவட்ட திட்டக்குழு, 243 ZE வந்து பெருநகர திட்டக்குழு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 12.
ஸோ சாப்டர் 12ல என்ன சொல்றாங்க அப்படின்னா பெனால்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். எந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கன்னு தெரியல, ஆனா கேட்டிருக்காங்க. ஓகே, பெனால்டிஸ். இது வந்து ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். இதையும் நல்லா நோட் பண்ணி வச்சிருக்கோங்க. சாப்டர் 12 வந்து பெனால்டிஸ் அப்படிங்கிறத பத்தி சொல்லுது. அடுத்தது சாப்டர் 13. ஸோ இதுல மிஸ்செலேனியஸ் டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா, இவ்வளோ இந்த 12 சாப்டர்லையும் சொல்லாத எல்லா விஷயங்களையும் இந்த 13வது சாப்டர்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல டோட்டலா எத்தனை செக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 262 செக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 13 சாப்டர் 262 செக்ஷன் இதுக்குள்ள கவர் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று, இந்த மிஸ்செலேனியஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் 257A அப்படிங்கிறது ப்ரொவிஷன் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கை பற்றி சொல்லக்கூடியது. இந்த நம்ம மழைநீர் சேகரிப்பு இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லக்கூடிய செக்ஷன் எதுன்னு கேட்டால் செக்ஷன் 257A அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ 2024ல இந்த தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் வந்து ரீசெண்டா சட்ட திருத்தம் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுல என்னெல்லாம் மெயினா பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மெயினான விஷயம் இதுதான், இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து ஒரு சிங்கிள் லைன்ல சொல்லணும் அப்படின்னா ரெகுலேட் செப்டிக் டேங்க் வெஹிக்கிள் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இந்த செப்டிக் டேங்க் எல்லாம் கிளீன் பண்றாங்க இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து ஒரு ஒழுங்குமுறைக்கு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. லாரிகள் அல்லது செப்டிக் டேங்குகளை வடிகட்ட பயன்படுத்தும் வேறு எந்த வாகனங்களின் செயல்பாடு மற்றும் இயக்கத்தை ஒழுங்குபடுத்தும் ஒரு விரிவான நடவடிக்கை அப்படிங்கிறத இதுக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க இந்த அமெண்ட்மெண்ட். ஸோ அந்த செயல்பாடுகள் எல்லாம் ரெகுலேட் பண்றது வேற ஒன்றும் இல்லை. அண்ட் இதுல ஒரு புது செக்ஷன் ஆட் பண்ணியிருப்பாங்க 2024ல பண்ண அமெண்ட்மெண்ட்ல. என்ன செக்ஷன் அப்படின்னா 144A அப்படிங்கிற செக்ஷன் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல தான் இந்த செப்டிக் டேங்க் வண்டியெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா லைசன்ஸ் வாங்கிட்டு தான் அதை நடத்தணும் அப்படிங்கிறதும் அது எல்லாத்தையும் ஒழுங்குமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதும் இந்த செக்ஷனுக்கு கீழே சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 110A அப்படிங்கிறது இதுவுமே சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசக்கூடியது தான். ஸோ இந்த குப்பைகள் எல்லாம் இல்லாமல் ஒரு பஞ்சாயத்தை வந்து நல்லா கிளீனாக வச்சுக்கணும், நம்ம கண்ட இடத்துல எல்லாம் குப்பை போடக்கூடாது. ஸோ அது எல்லாமே வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த செக்ஷனில். ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் வந்து பிளாஸ்டிக் ஒழிப்பு அப்படிங்கிறது எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கும், பிளாஸ்டிக் இல்லா தமிழகம் அப்படிங்கிறது 2019 எஸ் 2019ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஆமா, மீண்டும் மஞ்சப்பை 2021 டிசம்பர் 23ல கொண்டு வந்திருப்பாங்க. ஆமா, அதுக்கான ஆப் வந்து 2023ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன இந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன ஆக்ட்? எம்எஸ்எம்இயா? எம்எஸ் ஆக்ட். ஓ, மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் 2013. ஓகே, ஸோ தமிழ்நாடு ஹைவேஸ் ஆக்ட் 2001ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதையுமே வந்து இந்த 2024 அமெண்ட்மெண்ட்ல வந்து சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1994ல வந்து இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டண்டான டேட்டாஸ். ஸோ இப்போ வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ் ரிலேட்டடா தமிழ்நாட்டில் வந்து ஒரு 3 கமிட்டிஸ் அப்படிங்கிறது நியமிச்சிருப்பாங்க. அந்த கமிட்டிஸ் பத்தி ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1996ல எல்சி ஜெயின் அப்படிங்கிற ஒரு தலைமையில ஒரு குழு வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ இவங்க குழு வந்து என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இப்போ வந்து 3 அடுக்கா இருக்கு இல்லையா, ஸோ வில்லேஜ், இன்டர்மீடியேட், டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஸோ இந்த 3 டயர் சிஸ்டத்தோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. அதிகாரங்கள் என்னெல்லாம் இருக்கு, அவங்களுடைய பணிகள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி இதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதை பத்தி எல்லாமே இவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் எல்சி ஜெயின் குழுவோட ரெக்கமெண்டேஷன். தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் ரிலேட்டடா அமைக்கப்பட்ட முதல் குழு எதுன்னு கேட்டாலும் இவங்க தான் 1996ல. ஸோ இரண்டாவதா அமைக்கப்பட்ட குழு எது அப்படின்னா கேசி மணி அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு. ஸோ இது 1997ல வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இவங்க வந்து எதை பத்தி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டீசென்ட்ரலைசேஷன், அதிகார பரவலாக்கம் அப்படிங்கிறத பத்தி இவங்க சில பரிந்துரைகள் வந்து கொடுத்திருப்பாங்க.
டோட்டலா இவங்க 1209 ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல நம்ம கவர்மெண்ட் எத்தனை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 718 ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை வந்து ரொம்பவே வலிமைப்படுத்தியிருக்கும். ஸோ எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை ரொம்ப ஸ்ட்ரென்தனிங் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டா இந்த கேசி மணி குழு. ஸோ இவங்களோட ரெக்கமெண்டேஷன் தான் ஸ்ட்ரென்தனிங் பண்ணியிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா ஃபைனலாக எம்கே ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு 2007 அமைச்சிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, எதுக்காக இது மெயினாக அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த உள்ளாட்சி அமைப்புகள், நகராட்சி அமைப்புகள் எல்லாத்துலேயுமே அவங்களோட அதிகாரங்கள், பணிகள் எல்லாம் எந்த மாதிரி இருக்குது, ஸோ அதோட அப்ஜெக்டிவ்ஸ் அது எந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த எம்கே ஸ்டாலின் குழு அப்படிங்கிறது 2007 அமைக்கப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் பற்றி ஃபுல் டேட்டா அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நோ டவுட் மேடம். ஓகேங்க, ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், அதனால தான் இது டெமோ கிளாஸ்க்கு இது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். என்னன்னா மற்ற எல்லாம் ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக புதுசாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பிடிஎஃப் போட்டு விடுங்களேன். ஓகேங்க, ஓகேங்க, கொடுக்குறேன். ஸோ ஃபைனலாக இந்த கொஸ்டின் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த கொஸ்டின் பாருங்க. இப்போ இதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். தமிழ்லையும் காட்டுங்களேன். ஓகே, கார்த்திக் அதை தமிழில் காமிச்சிருங்க. ஸ்க்ரால் பண்ணும்போது ஒரு மாதிரி பிளர்ரா தெரியுது ஸ்கிரீன். ஆமா, அது கொஞ்சம் இல்ல அது எல்லாருக்குமே அப்படிதான் தெரியுது. ஸோ அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம், பார்ப்போம். நீங்க ரீட் பண்ணுங்களா மேம்? ஒரே நிமிஷம். ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, ஓகே. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஸ்டின் வந்து கீழ்கண்ட தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994 தொடர்பானவற்றுள் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இச்சட்டத்தின் 2ஆம் அத்தியாயம் கிராம சபை தொடர்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து 7ஆம் அத்தியாயம் வரி விதிப்பு மற்றும் நிதி தொடர்பானது. 3வது பாயிண்ட் 12வது அத்தியாயம் அபராதங்கள் தொடர்பானது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, கிராம சபை தொடர்பானது செகண்ட் சாப்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கரெக்டா? சரி. ஓகே, ஸோ செகண்ட் வந்து 7ஆம் அத்தியாயம் வந்து டாக்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் ரிலேட்டட் ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கரெக்டா? 12th one சொல்லிட்டு அது ஆக்சுவலி அது வந்து 7 வராது, 9 வரும். ஓகேங்களா? ஸோ டாக்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது சாப்டர் 9ல் வரக்கூடியது. அப்போ 2வது வந்து தப்பு. ஸோ தேர்ட் ஒன் வந்து 12வது அத்தியாயம் அபராதங்கள் தொடர்பானது. ஸோ சாப்டர் 12 டீல்ஸ் வித் பெனால்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ இது கரெக்டா? என்னாச்சு? எஸ், கரெக்ட். ஓகே, அப்போ 1, 3 கரெக்ட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். கேட்டிருந்தாங்களே. அதே கொஸ்டின் தான், குரூப் 2ல கேட்ட கொஸ்டின் தான். மேடம் குரூப் 2ல 17 क्वेश्चन கேட்டிருக்காங்க பாலிட்டி ரிலேட்டடா. பாலிட்டி, ஆமாங்க. அப்புறம் வந்து என்சிடிசி பத்தி கேட்டிருக்காங்க, அதெல்லாம் வித்தியாசமா இருக்குது. எந்த கொஸ்டினுங்க? புரியல. என்சிடிஎஸ்ங்களா? ஆமா, ஆமாங்க. நான் உங்களுக்கு அது தனியா ஒரு வீடியோ எடுத்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அது அனலைசிஸ் வீடியோ மாதிரி எடுத்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, ஓகேங்க.
ஸோ வேற ஏதாச்சும் இதுல டவுட் இருந்தா கேட்கலாம், தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் ரிலேட்டடா. ஸோ நம்ம பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் எல்லாம் தனியா அது கிளாஸ்ல பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா கிளாஸ் வந்து முடிச்சுக்கலாம். தேங்க்யூ மேடம். ஓகே.